ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய வருகை தொடர்பிலே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வடக்கில் பல்வேறு நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருந்தார். குறிப்பாக பொங்கல் தினத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அதே வேளையிலே மன்னாருக்கு சென்ற அவர் காற்றலை மின் உற்பத்தி நிலையத்தினை திறந்து வைத்ததோடு தொடர்ந்து வடக்கு மாகாணத்தினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு அவர் விஜயம் மேற்கொண்டு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளிலே பிரமாணமாக ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருந்தார். கோலாகலமாக வரவேற்புகள் இடம்பெற்று இருந்தமையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே நேரத்திலே விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அவர்கள் மதஸ்தலங்களுக்கு சென்று அவர் வழிபாடுகளில் ஈடுபட்டதோடு மத தலைவர்களோடு நாட்டினுடைய நிலைமைகள் அரசியல் நிலைமைகள் தொடர்பாக அவர் கலந்துரையாடியிருந்தமையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த நிகழ்வுகளில் அதிகளமானவர்கள் புகைப்படங்களை பெற்றுக் கொள்வதிலும் செல்ஃபி எடுத்துக் கொள்வதிலும் அதிகளமான ஆர்வத்தை காட்டியிருந்தமே எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது கடந்த காலங்களிலும் இடம்பெற்றிருந்தாலும் இந்த அனுரகுமார திசாநாயக்கருடைய ஜாழ் விஜயத்தின் பொழுது ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடைய நெருக்கடி இல்லாமல் மிக நெருக்கமாக மக்கள் சென்று தங்களுடைய புகைப்படங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியமாறும் ஜனாதிபதியோடு இணைந்து புகைப்படங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை மங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடைய வடக்கு விஜயத்தின் பொழுது பாதுகாப்பு கட்டமைப்புகள் மிக நெருக்கடிகளை கொடுக்காத நிலையில் மக்களுக்கு இயல்பாக ஜனாதிபதியோடு நெருக்கமாக நின்று புகைப்படங்களை பெற்றுக்கொண்ட காட்சிகளை கூட சமூக வலைதளங்களிலே தற்போது உலாவி வருகின்ற எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அவர்கள் செல்ஃபி எடுத்துக் கொள்வதிலும் அவரோடு இணைந்து புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதிலும் ஆர்வங்களை காட்டி வந்திருந்தார்கள். இவ்வாறான நிலைமை தொடர்கின்ற பொழுது வடக்கிலே ஜனாதிபதி அவர்களுடைய விஜயத்தினால் வடக்கில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதா அல்லது வடக்கில் இருக்கின்றதான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்பட்டு உள்ளதா விட்டுதா என்ற கேள்விகள் கூட எழுகின்றது. குறிப்பாக இன்னும் பல ஏக்கர் காணி, ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணி இராணுவத்தினுடைய வசம் இருக்கின்றது. அவர்கள் காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்ற நிலைமை இருக்கிறது. இதே போன்று பௌத்த விகாரம் ஒன்று அமைக்கப்பட்டதன் ஊடாக அங்கே காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவ்வாறான நிலைமையில் ஜனாதிபதி அவர்களுடைய விஜயத்தின் பொழுது சுமூகமான நிலைமையை இம்முறை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக கடந்த காலங்களிலே ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, சில அமைச்சர்கள் வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது எதிர்ப்பு போராட்டங்கள் அதிக அளவிலே காணப்பட்டிருந்தும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டம், அதே போன்று காணி விடுவிப்புக்கான போராட்டம், அதே போன்று யுத்தப்படுகொலை இனப்படுகொலை என்கின்ற தொனியை பொருளிலே பல்வேறு போராட்டங்கள் அமைப்புகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள் இவ்வாறான போராட்டங்களிலே தலைமை தாங்கி நடத்தியிருந்தார்கள், போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடைய வடக்கு விஜயத்தின் பொழுது இம்முறை அமைதியான சூழ்நிலை காணப்பட்டமை தொடர்பிலே பல்வேறு கேள்விகளும் சர்ச்சைகளும் காணப்படுகின்றன. தமிழ் அரசியல் தலைமைகள் மௌனம் காத்து விட்டார்களா, விலை போய்விட்டார்களா என்கின்ற கேள்விகள் கூட மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அதே நேரத்திலே மக்களோடு அதிகளவாக ஜனாதிபதிகளுடைய உரையாடல், அவருடைய நேரடியான தொடர்பாளர்கள் ஒரு சுமூகமான ஒரு நிலையிலே அவர் மக்களோடு அலாவலாக முற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இவை அனைத்தும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டதா அல்லது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டதா என்கின்ற கேள்விகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே ஜனாதிபதிகள் வருகின்ற பொழுது இருந்த போராட்டங்கள், ஒரு பதட்டமான சூழ்நிலை, பாதுகாப்பு சூழல்கள் அனைத்தோடு ஒப்பிடும் பொழுது வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய விஜயத்தில் அவ்வாறான நிலைமை காணப்படவில்லை என்பதுதான் இங்கே கூறக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அவர் தன்னுடைய காலை உடற்பயிற்சியின் பொழுது சாதாரணமாக விசேட அதிரடி படையினுடைய சாதாரண பாதுகாப்புடன் சென்ற பொழுது மக்களோடு பேசிக்கொள்வதும் அவர்களோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொள்வதும், அதே போன்று நிகழ்வுகளிலே கலந்து கொள்கிற பொழுது மக்களோடு இணைந்து புகைப்படங்களை எடுத்துக்கொள்வது, அவர்களோடு கைலாகு கொடுத்து அவர்களோடு உரையாட முற்படுகின்ற இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஒரு இனப்பிரச்சனை என்று போராடி கொண்டிருந்த அல்லது காணி விடுவிப்பு, விளைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான போராட்டங்களை முன்னெடுத்திருந்த அந்த நியாயமான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே ஒரு அமைதியான சூழல் காணப்படுகின்றமை. இவ்வாறு பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அதே போல அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் இருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு எதிர்ப்பு போராட்டங்களை செய்ய வேண்டும் அல்லது அவருக்கு எதிரான போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பதிவல்ல. ஆனால் அவதானிப்பு அடிப்படையிலே ஒரு ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் மேற்கொள்கிற பொழுது கடந்த காலங்களிலே மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் மௌனிக்கப்பட்டிருந்தமை அல்லது அவ்வாறான போராட்டங்கள் இடம்பெறாமை என்பது
பல்வேறு கேள்விகள் எழுப்புகிறது. கடந்த காலங்களிலே நடந்த போராட்டங்களின் பொழுது தமிழ் அரசியல் தலைவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பிரச்சனையை நாங்கள் சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், சர்வதேச நீதிமன்றத்திலே யுத்த குற்றவாளிகளை கூண்டிலே ஏற்ற வேண்டும், மின்சார கதிரையிலே அமர்த்த வேண்டும் என்று பல்வேறு விடயங்களை கூறிக்கொண்டு வந்த நிலையில் அவ்வாறான நிலைமை இல்லாமல் தற்பொழுது ஜனாதிபதி ஒருவர் வந்து சாதாரணமாக பாதுகாப்புகள் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே வந்து மக்களோட அலாவலாவை செல்லுகின்ற இந்த சந்தர்ப்பங்கள் தொடர்பிலும் இரண்டு விடயங்களையும் அவதானிக்கிற பொழுது பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் எழுகின்றது. குறிப்பாக வடக்கிலே அதிகமான போராட்டங்களை மேற்கொண்டு வந்த தமிழ் அரசியல் தலைமைகள் இன்றைய தினமோ நேற்றைய தினமோ மௌனமாக இருந்தமையும், அது தொடர்பாக ஜனாதிபதி அவர்களுடைய வடக்கு விஜயத்தின் போது அழுத்தங்கள் கொடுத்ததாகவோ அல்லது அவர்களுடன் பேசியதாகவோ அவ்வாறான எந்த ஒரு செய்திகளும் இல்லாட்டிக்கு எந்த ஒரு விடயங்களும் பதிவாகவில்லை என்பதுதான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுடைய ஊடக சந்திப்பின் பொழுது இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அவர்களுடைய நிகழ்வுகளுக்கான அழைப்புகளை தாங்கள் புறக்கணித்து விட்டோம் என்ற செய்தியை அவர் கூறியிருந்தார். உண்மையிலேயே இது கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்த ஒரு ஜனாதிபதி விஜயம் மேற்கொள்கிற பொழுது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அல்லது அந்த மாவட்டங்களில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகளை அழைப்பது வழமை. அந்த அவ்வாறான அழைப்புகளின் பொழுது தமிழ் அரசியல் தலைவர்கள் அந்த தமிழ் கட்சிகள் தாங்கள் அதனை புறக்கணிக்கிறோம், ஜனாதிபதியுடைய நிகழ்வுகளை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி கூறிக்கொண்டு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமையே வளமையாக இருந்தது. ஆனால் இம்முறை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் மாத்திரம் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு விட்டு ஜனாதிபதியுடைய நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு செய்தியை மாத்திரம் வெளியிட்டு விட்டு மௌனமாக இருந்தமை தொடர்பிலே ஒரு கருத்துக்களும் இங்கே பகிரப்பட்டு வருகின்றது. இதே நேரத்திலே ஜனாதிபதி அவர்களுடைய ஜாழ் விஜயத்தின் போது மற்றொரு விதமான விமர்சனம் கூட இருக்கின்றது. அதாவது வந்து ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்ற பொழுது அவர் கூறியிருந்த விடயம், நாங்கள் ஏனைய அரசியல் தலைவர்கள் போல அல்லது ஏனைய அரசாங்கத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களைப் போல அல்லாமல் நாங்கள் சாதாரணமாக எந்த ஒரு செலவினங்களும் இல்லாமல் நாங்கள் பயணிப்போம் என்று கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது இன்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பரவலாக பேசப்படுகிற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஜனாதிபதி அவர்கள் உலங்கு வானூர்தி ஊடாக சென்றார். அதே நேரத்திலே பேருந்துகளில் மக்கள் ஏற்றி இறக்கப்பட்டார்கள் என்ற விடயங்கள் கூட அங்கே பகிரப்பட்டு வந்தமையை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் விஜயம் மேற்கொள்கின்ற பொழுது அவருக்கான பாதுகாப்புகள் உயரிய வகையிலும் அவருக்கான போக்குவரத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது வளமை. ஆனால் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி பொறுப்புகளை ஏற்கின்ற பொழுது எவ்வாறான விடயத்தை அவர் பதிவு செய்தாரோ அந்த விடயத்தை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்த முடியாமல் அல்லது நடைமுறைப்படுத்தாமல் பயணிக்கிற பொழுது இவ்வாறான விமர்சனங்கள் எழுகின்றமையும் வளமையாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவி பொறுப்பேற்ற பொழுது அல்லது தன்னுடைய பதவி ஏற்பின் பொழுது தங்களுடைய அரசாங்கத்தை உருவாக்கிய பொழுது அவர்கள் கூறிய விடயம், நான் சாதாரணமானவர்கள் போல எங்களுடைய கட்சியினரும் அல்லது எங்களுடைய அரசாங்கமும் சாதாரணமான மக்கள் போலதான் பயணிப்போம், செலவினங்கள் அரசு செலவினங்களை நாங்கள் குறைப்போம் என்று சொல்லி கூறிக்கொண்டிருந்த ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் உலங்கு வானூர்தி ஊடாக சென்றமையானது தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு அவர் தொடர்பான விமர்சனமான கருத்துக்களையும் உலாவ விட்டிருக்கிறமையை இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். இதே நேரத்திலே ஜனாதிபதி அவர்களுடைய விஜயம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் நிலவி கொண்டிருக்கிற பொழுதிலும் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் மத்தியிலே மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டதா என்ற கேள்விகள் கூட இருக்கின்றது. ஆரம்பத்திலே நான் கூறியது போன்று தற்பொழுது சுமூகமாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து வடக்கிலே தங்கி நின்று செல்கின்ற இந்த இவ்வாறான சூழல்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டதோன்று சர்வதேச மட்டத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஆனால் சர்வதேசத்தினுடைய கவனங்களை ஈர்ப்போம், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை, அவர்களுக்கான அரசியல் உரிமை வழங்கப்படவில்லை, காணி உள்ளிட்ட விடயங்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை, காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயங்கள் தொடர்பில்லை, இன்னும் தீர்வு எட்டி கொடுக்கப்படவில்லை என்று கூறிக்கொண்டு தேர்தல் காலங்களிலே கூறிக்கொள்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் கூட தாங்கள் மௌனமாக இருந்தது அல்லது அமைதியாக இருந்தமை இங்கே பல்வேறு விமர்சனங்களை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறாக ஒரு ஜனாதிபதியவர்கள் நாட்டின் பிரச்சனை காணப்பட்ட பிரதேசத்தில், அதாவது கிழக்கு மாகாணங்களில் சுமூகமாக வந்து மக்களோட அலாவலாவி செல்கின்ற சம்பவங்கள் வந்து சர்வதேச மட்டத்திலே பிரச்சனை தீர்க்கப்பட்டதான ஒரு போர்வையை எடுத்து காட்டிவிடுமோ என்கின்ற ஒரு செய்தியை கூட பலராலும் கூறப்பட்டு வருகின்றது. அதாவது வடக்கு மாகாணத்துக்கு சுமூகமாக ஒரு ஜனாதிபதியவர்கள் வந்து செல்கின்ற பொழுது
அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்கே ஒரு பிரச்சனைகள் அனைத்து தீர்க்கப்பட்டு இருக்கிறது, தீர்க்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு செய்தியை அங்கே சர்வதேச மட்டத்திலே காண்பிக்கப்படுமாக இருந்தால், இங்கு இலங்கையிலே இதுவரை 30 வருடமாக நடைபெற்ற யுத்தத்தினால் ஏற்பட்ட இழப்புகள், அதனால் ஏற்பட்ட தொடர்ச்சியான பாதிப்புகள், அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எவ்வாறான தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது, அதே போல காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயங்கள், அரசியல் கைதிகளாக இருக்கிறவர்களுடைய விடயங்கள் அனைத்துமே கைவிடப்பட்டு விடுமோ அல்லது இப்படியே நிசப்தமாக மூடப்பட்டு விடுமோ என்கின்ற சந்தேகங்கள் கூட பலருக்கும் இருக்கிறது. இதே நேரத்திலே நாங்கள் தமிழ் அரசியல் தலைமைகளிடம் நாங்கள் போராட்டங்கள் ஊடாக செய்யுங்கள் அல்லது போராட்டங்களின் ஊடாக நாங்கள் இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்ற தூண்டுதலுக்காக நான் இந்த கருத்தினை பதியவில்லை. ஆனாலும் வடக்குக்கு ஒரு ஜனாதிபதி அவர்கள் வந்து சுமூகமாக வந்து மக்களோடு கலந்துரையாடி செல்கிறார்கள் சொன்னால், தமிழ் அரசியல்வாதிகளும் அந்த இடங்களுக்கு சென்று அவர்களோடு அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்க முடியும். அவ்வாறு கலந்து கொண்டு இருக்க முடியாவிட்டால் வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலே அல்லது இந்த இவ்வாறான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற விடயத்தினை மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்தி இருந்தால் அந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற செய்தி சர்வதேச அரங்கிலும் சரி தேசிய ரீதியிலும் சரி கொண்டு செல்லப்பட்டிருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. உண்மையிலே அந்த விடயத்தை தமிழ் அரசியல் தலைமைகள் தவற விட்டு விட்டார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது. குறிப்பாக வடக்கிலே தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வந்த தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், மத தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவரும் மௌனமாக இருந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட்டு விட்டது போன்றதான ஒரு தோற்றப்பாட்டை காண்பித்து விட்டார்களோ என்ற சந்தேகம் கூட இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் தான் வடக்குக்கு ஜனாதிபதி அவர்களுடைய விஜயம் காணப்பட்டிருந்தது. பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருந்தன. அந்த அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அதிகளவான மக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் பிரதிநிதிகளும் அதிலே கலந்து கொண்டிருந்த எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதி அவர்களுக்கு விஜயத்தின் பொழுது 2 விடயங்கள் அவதானிக்கப்பட்டிருந்தன. ஒன்று, தமிழ் அரசியல் தலைமைகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய நியாயமான போராட்டங்களை முன்னெடுத்திருந்த போராட்ட குழுக்களாக இருந்தாலும் சரி அல்லாடி அமைப்புகளாக இருந்தாலும் சரி மௌனமாக இருந்தமையானது சர்வதேசத்துக்கு எவ்வாறான செய்தியை கொண்டு செல்ல போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போல வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் தவறிவிட்டாரோ அல்லது அரசு செலவினங்களை தான் குறைப்பதாக கூறிவிட்டு அவரும் அதே கடந்த காலங்களில் மேற்கொண்ட அதே அரசாங்கங்களுடைய அதே அவ்வாறான செயற்பாடை அவர் முன்னெடுத்து விட்டாரோ என்கின்ற 2 கேள்விகளோடு தான் இந்த ஜனாதிபதிகளுடைய ஜாழ் விஜயம் காணப்படுகின்றமையை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நான் சப்தசங்கரி.